சாமிக்கு இருக்கிற பெரிய வித்தியாசம் சொல்லவா? எல்லா சாமியையும் அவன் சுமக்கிறான். ஆனா எங்க சாமி எங்களை சுமக்கிறார். தகப்பன் பிள்ளையை சுமக்கிற எல்லா சாமி. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு வழக்கமாக சாட்சியின் பகுதி தான். நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த தேவன் என்னை சந்தித்த சாட்சியை தான் சொல்லி கொண்டு வருகிறேன். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வீடியோவை பார்த்த ஒருவர் கமெண்டில் கேட்ட கேள்விக்கு நான் பதிலை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அந்த சகோதரனுடைய கேள்வியை நான் உங்களுக்கு டிஸ்பிளேவில் காட்டுகிறேன். நீங்கள் படித்து பாருங்கள். இல்லாவிட்டால் அந்த வீடியோவின் கமெண்ட் செக்ஷனில் போய் அவர் கேட்ட கேள்வியை நீங்கள் படித்து பாருங்கள். அவர் கேட்ட கேள்விகளுக்கு நான் பதிலை இந்த வீடியோவில் முழுவதுமாக சொல்ல முடியாது. இதை தொடர்ச்சியாக நான் ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டு வருகிறேன். தொடர்ந்து நம்முடைய வீடியோக்களை பாருங்கள். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கமெண்ட்ல அன்பு சகோதரன் சொல்லியிருக்கிறார், இயேசு பாடுபடும்போது ஏன் வானத்தை பார்த்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் இந்த பாவத்தை அறியாமல் செய்கிறாருன்னு இன்னொரு கடவுளை பார்த்து சொன்னாருன்னு சொல்லியிருக்கிறார். அந்த அன்பான சகோதரன் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ தன் வாயாலே ஒத்துக்கொண்டார் இயேசு கடவுள்தான் என்று. நீங்கள் நன்றாக போய் அந்த கமெண்டை படித்து பாருங்கள். அது மட்டுமல்லாமல் அன்பான சகோதரனே, நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்தால் உங்களுக்கு அன்பான ஒரு செய்தியை சொல்கிறேன். உங்களுடைய மனதை புண்படுத்துவதற்காகவோ எந்த மதத்தினரையும் புண்படுத்துவதற்காகவோ இந்த பதிவை நாங்கள் இடவில்லை. நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு அன்போடும் தாழ்மையோடும் உங்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறதுனால் இந்த வீடியோவை பதிவிடுகிறோம். தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் உண்மை என்ன என்பதை புரிந்து கொள்வீர்கள். கர்த்தரும் உங்களுடைய கண்களை திறக்கும்படியாக நாங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு இந்த வீடியோவில் இயேசு ஏன் அப்படி சொன்னார் என்று நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். பாருங்கள். இயேசு பூமிக்கு வந்த நோக்கம் முழு மனுக்குலத்தின் பாவத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அந்த பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்க்க வேண்டும் என்பதற்காக தான். ஆதாம் பாவம் செய்ததுனால ஒவ்வொரு மனுஷனும் பாவத்துக்கு அடிமையாய் போனான். அந்த பாவத்தோடு வாழ்கிற மனுஷன் ஒரு நாளும் பரலோகத்துக்கு தேவனை பார்ப்பதற்கு செல்லவே முடியாது. அப்போ பழுதற்ற ஒரு பலி தேவை. அதற்காக இயேசு தன்னையே பலியாக கொடுத்தார். ஏன் இயேசு பலியாக கொடுக்க வேண்டும்? குறிப்பாக பிதாவாகிய தேவன் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், இயேசுவும் இருக்கிறார். ஏன் இயேசு வர வேண்டும் தெரியுமா? ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனையும் பிதாவாகிய தேவன் படைத்த நோக்கம் இயேசுவுக்கு மனவாட்டியாக இருக்கும்படியாக தான். அதனால தான் இயேசு பூமிக்கு வந்தார். பரலோகத்தில் 3 பேரும் ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் போட்டாங்க. பிதாவாகிய தேவனும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும். பிதாவாகிய தேவன் அன்புள்ள ஒரு தகப்பன் தன்னுடைய குமாரனுக்கு ஒரு துணையை உண்டாக்க வேண்டும் என்று விரும்பினவர் மனுஷனை உண்டாக்கலாம் என்று ஒரு திட்டத்தை கொடுத்தார். அப்பொழுது அந்த மனிதன் விழுந்து போனால் அவனுக்காக யார் போவது என்று பிதாவாகிய தேவன் கேட்டதை ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ இயேசுதான் என்னை அனுப்பும், நான் போகிறேன்னு சொன்னார். ஏன் தெரியுங்களா? அந்த மனிதனை பிதாவாகிய தேவன் தனக்காக தான் படைக்கிறாருன்னு இயேசுவுக்கு தெரியும். அப்போ அந்த மனுஷன் விழுந்து போனாலும் அவன் எந்த பாவத்தை செய்தாலும் அதற்கு அவர் பொறுப்பு. அதற்காக தான் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். மனிதனுடைய பாவத்தை, சாபத்தை, நோயை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். இதற்கு ஆதாரமாக நான் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். இயேசு ஞான ஸ்நானம் பெறும்படியாக யோவான் ஸ்நானனிடத்துல வந்தபோது அவர் என்ன சொன்னார்? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னார். அந்த வார்த்தைகளை மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொன்னதை நீங்க பைபிள்ல போய் படிச்சு பாருங்க. அந்த சிலுவையில தொங்குற நேரத்துல எல்லா மனுஷனுடைய பாவமும் தன்மேல் பிதாவாகிய தேவன் சுமத்தினார். ஒரு வகையில பார்க்கும்போது யூதர்கள் இயேசுவை கடவுள்னு ஏற்றுக்கொள்ளல. அவங்க அறியாம தான் அவரை சிலுவையில அறைஞ்சாங்க. அவர் எல்லா மத சட்டங்களுக்கும் விரோதமா இருக்கிறாருன்னு சொல்லி அவரை சிலுவையில அறைய ஒப்பு கொடுத்தாங்க. ஆனா உண்மையாகவே அவரை சிலுவையிலே அறைந்த யூதர்களுக்கு அவர்தான் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மேசியா, மீட்பர், இரட்சகர்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இது நடக்கிற சம்பவத்துல ரோமர்களுக்கு யூதர்கள் அடிமைகளா இருக்கிறாங்க. ரோம ஆட்சி ரொம்ப கொடுமையான ஆட்சியா இருந்ததுனால அந்த நேரத்துல மேசியா வருவாருன்னு அவங்க எதிர்பார்த்துருந்தாங்க. எதுக்காக தெரியுமா? மேசியா ஒரு ராஜான்னு பைபிள்ல சொல்லியிருக்குது. அப்போ ஒரு வல்லமையான ராஜா வருவாரு, அவரு இந்த ரோமர்கள் கையிலிருந்து நம்மளை விடுவிப்பார்னு யூதர்கள் நம்பி கொண்டிருந்தாங்க. ஆனா உண்மையாகவே மேசியா பூமிக்கு வரப்போற காரணம் மனிதனை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக தான். இயேசு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்க வந்தார். இதை அறியாத யூதர்கள் தன்னை மேசியா என்று இவன் சொல்லுவது தேவ தூஷணம்னு அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். இன்றைக்கும் கிறிஸ்தவர்களை இப்படிதான் ஒரு சிலர் பண்றாங்க. என்னை ஃபேஸ்புக்லயும் வச்சு லாக் பண்றேன். ஏண்டா நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா என்கிட்ட மோதுடா. இயேசுவை பற்றி மற்றவர்கள் நாங்கள் சொல்லும்போது எங்களை பற்றி எத்தனையோ அவதூறுகள், எத்தனையோ அடிகள், உதைகள் நடக்கிறது. ஆனாலும் எந்த கிறிஸ்தவனும் இயேசுவை மறுதலிப்பதே கிடையாது. ஏனென்றால் அவர்தான் உண்மையான தேவன் என்று எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அவருக்காக எங்கள் ஜீவன் போனால் போகட்டும் என்ற தைரியம் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சகோதரனே, இந்த வீடியோவில் எல்லாவற்றையும் சொல்லி முடிக்க முடியாது. இன்றைக்கு நான் இதோடு என் செய்தியை முடிக்கிறேன். கண்டிப்பாக நான் தொடர்ந்து உங்களுக்காக தான் வீடியோ பதிவிட போகிறேன். யார் பார்க்காவிட்டாலும் நீங்கள் நிச்சயமாய் பார்த்து உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஒருவரை இயேசுவுக்காக ஆதாயப்படுத்துவது எனக்கு மிகவும் சந்தோஷம். உங்களுடைய ரிப்ளைக்காக நான் காத்திருக்கிறேன். நிச்சயமாக இந்த வீடியோவை முழுவதுமாக பார்த்துவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகம் எதுவாயிருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். நாம் ஜெபிக்கலாமா? அன்பான பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக உம்முடைய திருக்குமாரனை எங்களுக்காக அனுப்பி பாவத்தை மாம்சத்தில் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்த மகாதேவனே, உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசுவை அறிந்து கொள்ளுகிற கண்களையும் அவருடைய செய்தியை கேட்கிற செவிகளையும் எங்களுக்கு தந்து மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இரும். ஒவ்வொரு மனிதனையும் ரட்சியும். உமக்கு ஊழியம் செய்ய அதிகமாக எங்களுக்கு கிருபை தாரும். எல்லாவற்றையும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அன்புள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன். மேலும் நம்முடைய வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இதன் மூலம் நீங்களும் கர்த்தருக்கு ஒரு தொண்டு செய்யலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.